வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைமாமணி தட்சிணாமூர்த்தி அவர்கள், முதல்வர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், காலப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் செல்வம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பட்டியல் அணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் தமிழ்மாறன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். விமான நிலைய விரிவாக்கத்திற்கு பிறகு அடுத்து வரும் 5 ஆண்டுகளில் புதுச்சேரி சிறந்த மருத்துவ சேவை மையமாக வளரும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் நம்பிக்கையுடன் தெரிவித்தார். புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இங்கிலாந்தின் லீட்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் 3வது சர்வதேச சுகாதார மற்றும் ஆராய்ச்சி மாநாடு மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் துவங்கியது. இதில் சிறப்பு அழைப்பாளராக துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் கலந்து கொண்டு மாநாட்டை துவக்கி வைத்தார். மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியின் வேந்தர் மற்றும் நிறுவனர் ராஜகோபாலன், துணைவேந்தர் நிகர் ரஞ்சன் பிஸ்வாஸ் மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருந்த மருத்துவ பேராசிரியர்கள், அறிஞர்கள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், மருத்துவ சேவை ஒவ்வொரு குடிமகனையும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். கண்டுபிடிப்புகள் மட்டும் போதாது, அனைத்து சமூகத்தினரும், சமூக பொருளாதார பின்னணியில் உள்ள மக்களும் இந்த கண்டுபிடிப்புகளால் முன்னேற்றமடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலம் என்றாலும் இங்கு ஜிப்மர் உள்ளிட்ட 9 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. இவற்றை நாம் சரியாக பயன்படுத்தி புதுச்சேரி மாநிலத்தை ஒரு மருத்துவ மையமாக உருவாக்க முடியும். தற்பொழுது விமான நிலையத்தை விரிவுபடுத்த அரசு முயற்சி எடுத்து வருகின்றது. அதன் பிறகு இன்னும் சுமார் 5 ஆண்டுகளில் புதுச்சேரி ஒரு மருத்துவ சேவை மையமாக வளரும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று பெருமைப்பட தெரிவித்தார். மாநாடு குறித்து டாக்டர் பழனிவேல் கூறும்பொழுது, பெண்களுடைய வழிகாட்டி எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய ஆளுமையை எப்படி வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதை ஆய்வுக்காக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. மேலும் ஒரு மனிதனுக்கு வரும் நோயை ஆரம்ப கட்டத்தில் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று திறன் மேம்பாட்டு குறித்து பயிற்சி அளிப்பது இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்றார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் 33க்கு மாவட்ட ஆட்சியரின் புகார் பெட்டி நேற்று வழங்கப்பட்டது. தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக சமூக நலத்துறையின் மூலம் வழங்கப்படும் புகார் பெட்டிகளை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அந்தந்த பள்ளி ஆசிரியர்களிடம் வழங்கினார். கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தெரியவரும் சட்டவிரோத போதைப்பொருள் உபயோகம் மற்றும் கடத்தல் குறித்தான தகவல்களையும் மற்றும் அவர்களுடைய இதர குறைகளையும் இந்த புகார் பெட்டியில் தெரிவிக்கலாம். இந்த புகார் பெட்டியின் சாவி மாவட்ட ஆட்சியரின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளது. அவ்வப்பொழுது இந்த புகார் பெட்டி திறக்கப்பட்டு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ள புகார்கள் முழு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்நிகழ்வில் முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா, நலவழித்துறை துணை இயக்குநர் மருத்துவர் சிவராஜ்குமார், சமூக நலத்துறையின் உதவி இயக்குநர் ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியரின் செயலர் பொன் பாஸ்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனை காரைக்கால் கேந்திர வித்யாலயா பள்ளி மாணவ மாணவிகள் நேற்று ஆட்சியர் அலுவலகத்துக்கு நேரில் வந்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். பின்னர் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடிய மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் நன்றி தெரிவித்ததோடு, பள்ளி பருவத்திலும் மற்றும் பள்ளி முடித்த பிறகும் தங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு பற்றோடும் மதித்தவர்களாக என்றும் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கும் கல்வியை முழுமையாக கவனித்து அதை பற்றி வேறு சில தகவல்களை தாங்களாகவே எடுத்துக்கொண்டு அதனை படிக்க வேண்டும். பள்ளி பருவத்தில் படிப்பில் மட்டும் முழு கவனத்தையும் செலுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நமது இந்திய நாடு வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாக உள்ளது. வரும் 2047 இந்தியா நாடு மிக வளர்ச்சியடைந்த நாடாக வரப்போகின்றது. மாணவர்கள் மாதா, பிதா, குரு மற்றும் தெய்வம் என்பதில் முதலில் அம்மாவையும், 2வது தந்தையும், 3வது உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களையும் குறிப்பிடுகின்றார்கள். எனவே கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களை மதித்து நடக்க வேண்டும். இதற்கு மாணவர்களாகிய நீங்கள் பள்ளி பருவத்தில் நன்றாக படித்து நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும். நன்றாக படிக்க வேண்டும். பெண் பிள்ளைகள் எந்தவித சூழ்நிலைகளிலும் தைரியமாகவும் துணிச்சலுடனும் செயல்பட வேண்டும் என்று மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கண்காணிப்பாளர் பாலு என்கிற பக்ரசாமி, மாவட்ட ஆட்சியரின் பொன் பாஸ்கர், பள்ளியின் முதல்வர் ரங்கசாமி, ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி காந்தி திடல் கடற்கரை சாலை மாலை நேரத்தில் வழக்கம் போல் நடைபயிற்சி சென்ற புதுச்சேரி காவல்துறையின் IGP அஜித்குமார் சிகாலா IPS அவர்கள் கடற்கரை பகுதியில் ஒரு முதியவர் தற்கொலைக்கு முயல்வது போல் தெரிந்ததை நோட்டமிட்டார். அப்பொழுது அந்த முதியவர் கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றதை உறுதி செய்து கொண்டு உடனடியாக காவலர்களை வைத்து அந்த முதியவரை கடலில் இறங்கி காப்பாற்றி அதே இடத்தில்
முதலுதவி அளிக்கப்பட்டது. மேலும் ஐஜிபி அஜித்குமார் சிக்காலா ஐபிஎஸ் விசாரித்த பொழுது அவர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் பொழிச்செல்லூர் அகதீஸ்வரர் நகர் ரிஷிகேஷ் அபார்ட்மெண்ட் 2வது தளம் வசிக்கும் சந்திரகுமார் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவருக்கு மேல் சிகிச்சை அளிக்கவும் மற்றும் தற்கொலை செய்து கொள்ளாமல் இருக்க அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கவும் மற்றும் அவர் உறவினர்களுக்கு தகவல் கொடுக்கவும் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பித்தார். புதுச்சேரி காவல்துறையின் ஐஜிபி அஜித்குமார் சிக்காலா ஐபிஎஸ்ஸின் இந்த சம்பவத்தை கடற்கரை சாலையில் கூடியிருந்த பொதுமக்கள் புதுச்சேரி காவல்துறை மற்றும் அதிகாரிகளுக்கு மக்களுக்கு கருணை உள்ளத்துடன் பணியாற்றுவதைக் கண்டு வெகுவாக பாராட்டினர். புதுச்சேரியின் நகரில் தட்டாஞ்சாவடியில் ஒழுங்குமுறை விற்பனை கூட மட்டும் இயங்கி வருகின்றது. கிராம பகுதி விவசாயிகள் பல சிரமத்துடன் தங்கள் விவசாய பொருட்களை இங்கு கொண்டு வந்து விற்பனை செய்து வந்தனர். விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று கன்னியகோவில், மதகடிப்பட்டு, மடுகுறை, கரையம்புத்தூர், கூனச்சம்பட்டு ஆகிய கிராமங்களில் கிளை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அமைக்கப்பட்டன. இதில் கன்னியகோவில் விற்பனை கூடம் கடந்த 10 ஆண்டாக செயல்படவில்லை. புதுச்சேரியின் நெற்களஞ்சியமாக திகழும் பாகூர் சுற்றியுள்ள விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தங்கள் விளைபொருட்களை தட்டாஞ்சாவடிக்கு கொண்டு செல்ல சிரமப்பட்டனர். இதனால் நேரடியாக கொள்முதல் செய்ய வந்த விவசாயிகளிடம் நெல், கம்பு, கேழ்வரகு போன்ற பயிர்களை விற்பனை செய்தனர். இதனால் தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விளைபொருட்கள் வரத்து குறைந்தது. இதுகுறித்து கல்விப்பட்ட வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துறை அதிகாரிகளுடன் கன்னியகோவில், பாகூர் சுற்றியுள்ள விவசாயிகளின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று விளைபொருட்களை கன்னியகோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு அனுப்ப வேண்டுகோள் விடுத்ததுடன் விற்பனை கூடத்தை திறக்க நடவடிக்கை எடுத்தார். இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்து இன்று முதல் தங்களது விளைபொருட்களை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு அனுப்பினார்கள். கன்னியகோவில், பாகூர் சுற்றியுள்ள விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை விற்பனை கூடத்துக்கு கொண்டு வந்து விற்பனை செய்தனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறும்பொழுது அமைச்சர் நேரடியாக வந்து எங்களிடம் கோரிக்கை வைத்தார். பாகூர் சுற்றியுள்ள பகுதியில் 2500 ஏக்கரில் நெல், கம்பு, கேழ்வரகு உட்பட விளைபொருட்களை பயிற்சி செய்கின்றோம். பாகூர் சுற்றியுள்ள பகுதியில் 2500 ஏக்கரில் நெல், கம்பு, கேழ்வரகு உட்பட விளைபொருட்களை பயிர் செய்கின்றோம். இந்த பொருட்களை தட்டாஞ்சாவடி கொண்டு செல்ல சிரமமும் அதிக செலவும் ஏற்படுகின்றது. இதனால்தான் கன்னியகோவில் விற்பனை கூடம் திறக்கப்பட்டது. ஆனால் 10 ஆண்டாக இது திறக்கப்படாததால் நேரடியாக வியாபாரிகளிடம் விற்பனை செய்தோம். தற்பொழுது கன்னியகோவில் விற்பனை கூடம் திறக்கப்பட்டுள்ளதால் குருவினத்தம், பறைக்கல்பட்டு, சொரியாங்குப்பம், கிருமாம்பாக்கம் பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் நேரடியாக விளைபொருட்களை விற்பனை செய்யும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.